என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் 7 மணிக்கு இந்த கலையை நாம் கலைஞர் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு மேம்பாக இது நடந்து கொண்டே இருக்கிறது. இது மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு கலை, யோக கலை. ஆகவே தான் வெகு காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்து நிறைய பலனை அடைந்திருக்கிறார்கள். தீர்க்க முடியாத வியாதிகளை தீர்த்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டு இப்பொழுது யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு அரவிந்த் அவர்கள், வயது 42, அவர் குங்ஃபூ மாஸ்டர். 20 ஆண்டுகளாக ஓசூரிலிருந்து இங்கே வந்து தங்கி யோகா மாஸ்டர் ஆக பழகி தன்னிடம் மருந்து மாணவர்களுக்கும் மக்களுக்கும் இந்த கலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவர் இங்கே வந்து தங்கி பழகி கொண்டிருக்கிறார். டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் பழகி கொண்டிருக்கிறார். அவருடைய நிறைய மாணவர்கள் வருகிறார்கள் குங்ஃபூவுக்கு. அவர்களுக்கு இதையும் சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த ஏரியாவில் நிறைய பேர் யோகா பழக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த கலையை முறைப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இங்கே வந்து படித்து கொண்டிருக்கிறார். அங்கே போய் இப்பொழுது 2யும் சேர்த்து மக்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து சேவை செய்ய போகிறார். அவர் அவரால் முடிஞ்ச ஆசனங்களெல்லாம் செய்ய போகிறார். ஏன்னா அவர் 42 வயசு ஆகிடுச்சு பாருங்கள். அவர் ஒரு மாஸ்டர். அவர் சில ஆசனங்களை பண்ணுவார். அதை நம்ம பார்ப்போம். எழுந்து நீங்கள் முடிந்த ஆசனங்களை செய்யுங்கள், பார்க்கலாம். பத்மாசனம், உத்தித பத்மாசனம், பத்ம சர்வாங்காசனம், கவயாசனம், சர்வாங்க ஆசனம், சர்வாங்க ஏகபாதாசனம், சர்வாங்க அஸ்வினி முத்ராசனம், பூர்ண சர்வாங்கசனம், ஹலாசனம், 2ஆம் நிலை ஹலாசனம், ஏகபாத தண்டாசனம், மலையாசனம், சக்கராசனம், கால் தூக்கிய சக்கராசனம்,
மேட்டை சரி விடுங்க. மகாமுத்ரா, சிரசாசனம் பண்ணல பண்ணுங்க. கிங் ஆவாசனம், சிரசாசனம். அதிலே அஸ்வினி உத்தராசனம் பண்ணுங்க. இறங்குங்க, இன்னும் இறங்குங்க. அஸ்வினி முத்திராசனம். காலை அப்படியே விரிங்க. கால் விரித்த சிரசாசனம். அப்படியே இறக்குங்க. நேரே வந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமைச்சீடர் பார்த்தீர்கள், அற்புதமான பல ஆசனங்களை ஒரு 10 நிமிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆசனங்களை பண்ணிட்டார். போதும், இப்படி செய்தாலே போதும். 3 மணி நேரம் 2 மணி நேரம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆசனம் கைவசம் வந்தாச்சு. அது டெய்லி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதோட ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் போதும். ஒரு வியாதியும் வராது. சாக்காடே நமக்கு கிடையாது. நம்ம ஏஜ் நம்ம கையில். எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அத்தனை ஆண்டுகள் வாழலாம். ஏன் எல்லா உறுப்புகளும் சரியாக வேலை செய்யுது. எதையாவது நோய் வந்தால் தானே மனுஷன் சாகுறான். நோயே வரல, அப்புறம் எதுக்கு சாகுறான்? சாக்காடு வராது. நினைத்த காலம் வரைக்கும் சாப்பிடலாம், நினைத்த காலம் வரைக்கும் இருக்கலாம். உணவு முறையிலே ஓரளவு கட்டுப்பாடு. யோகாசன பிராணாயாமங்களை செய்தால் நாம் ஆயுள் நமது கையில் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.